முக்கிய செய்திகள். குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழந்தது டிட்வா புயல். தர்மபுரி, கிருஷ்ணகிரி மற்றும் தென் மாவட்டங்களில் இன்று கனமழை எச்சரிக்கை. திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்றும் விவகாரத்தில் இந்து முன்னணி அமைப்பினர் வன்முறை. போலீசார் மீது தாக்குதல் நடத்திய சூழலில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. செல்போன்களில் சஞ்சார் சாத்தி செயலியை நிறுவுவது கட்டாயமில்லை. எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்பால் உத்தரவை திரும்ப பெற்றது மத்திய அரசு. சாதிவாரி கணக்கெடுப்பு விவகாரத்தில் ஏழை மக்களுக்கு துரோகம். மத்திய பாஜக அரசு மீது ராகுல் காந்தி பரபரப்பு குற்றச்சாட்டு. உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதில் தொடரும் சிக்கல். ரஷ்ய அதிபர் புதினுடன் அமெரிக்கா நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வி. வணக்கம். வணக்கம். வட தமிழ்நாட்டில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மேலும் வலுவிழந்ததாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை, திருவள்ளூர் மாவட்டங்களில் நேற்று இரவு விட்டு கனமழை பெய்தது. பொன்னேரி சுற்றுவட்டாரங்களில் 3வது நாளாக இரவிலும் கனமழை பெய்ததால் சாலையில் தண்ணீர் பெருக்கெடுத்தது. மீஞ்சூர், பழவேற்காடு, செங்குன்றம், புழல் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு உள்ளாகினர். பொன்னேரி மற்றும் கும்மிடிப்பூண்டியில் மழையால் பாதிக்கப்பட்ட 304 பேர் தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். சென்னை திருவொற்றியூர், காசிமேடு, மணலி, வண்ணாரப்பேட்டை, தண்டையார்பேட்டை பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. சிவாஜி நகர், அஜீஸ் நகர், நேரு நகரில் தாழ்வான இடங்களில் மழைநீர் சூழ்ந்ததால் அப்பகுதி மக்கள் சிரமத்திற்கு உள்ளாகினர். சென்னை சோழிங்கநல்லூர் அருகே உள்ள ஒட்டியம்பாக்கம், அரசன் கழனி, தாழம்பூர், காரணை, சிறுசேரி உள்ளிட்ட பகுதிகளில் சாலையில் மழைநீர் குளம் போல பெருக்கெடுத்தது. இதனால் அந்த வழியாக சென்ற வாகன ஓட்டிகள் பாதிப்புக்குள்ளாகினர். விழுப்புரம் மாவட்டத்தில் பெய்த தொடர் கனமழை காரணமாக சங்கராபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. வீடூர் அணை அதன் முழு கொள்ளளவான 32 அடியில் 29 அடியை எட்டியுள்ளதால் சங்கராபரணி ஆற்றில் வினாடிக்கு 4500 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனிடையே வட தமிழ்நாட்டில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவிழந்து இன்று குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலு குறைந்துள்ளது. எனினும் சென்னையில் 3வது நாளாக நேற்று கனமழை பெய்தது. நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, ராமநாதபுரம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் இன்று கனமழை முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கனமழை முன்னெச்சரிக்கை காரணமாக சென்னை மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பரங்குன்றம் மலையில் உச்சிப்பிள்ளையார் கோயில் அருகே கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்ட நிலையில் மலை உச்சியில் தீபத்தூணில் தீபம் ஏற்றக்கோரி இந்து முன்னணியினர் போலீசாருடன் மோதலில் ஈடுபட்டதால் அங்கு 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு நேற்று மாலை அங்கு தீபம் ஏற்ற ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. ஆனால் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்றும் அதற்கான பாதுகாப்பை காவல்துறையினர் வழங்க வேண்டும் என்றும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை அமர்வின் நீதிபதி திரு GR சுவாமிநாதன் உத்தரவிட்டிருந்தார். இந்நிலையில் நூற்றாண்டு காலமாக கடைபிடிக்கப்படும் மரபுப்படி ஆண்டுதோறும் தீபம் ஏற்றும் பகுதியான மலைமேல் உச்சிப்பிள்ளையார் கோயில் அருகே தீபம் ஏற்றப்பட்டது. இதையடுத்து தீபத்தூணில் தீபம் ஏற்றாததை கண்டித்து இந்து முன்னணி அமைப்பினர் கோயில் மற்றும் மலையை நோக்கி சென்று முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பாதுகாப்புக்காக அமைக்கப்பட்டிருந்த தடுப்புகளை உடைத்து அவர்கள் முன்னேறி சென்றபோது காவல்துறையினருடன் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. மலை மீது ஏற இந்து முன்னணியினர் சென்றபோது ஏற்பட்ட வன்முறையால் 2 காவலர்களுக்கு காயம் ஏற்பட்டது. காவலர்களை தகாத வார்த்தைகளால் திட்டிய போராட்டக்காரர்கள் கதவுகளை உடைத்து பாரத் மாதா கி ஜெய் என்ற முழக்கத்துடன் மலை மீது ஏற முயன்றனர். இந்நிலையில் மத்திய தொழில் பாதுகாப்பு படை பாதுகாப்புடன் மலை உச்சியில் தீபம் ஏற்ற நீதிபதி திரு சுவாமிநாதன் உத்தரவிட்டார். ஆனால் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை காரணமாக திருப்பரங்குன்றத்தில் 144 தடை உத்தரவை மாவட்ட ஆட்சியர் திரு பிரவீன்குமார் பிறப்பித்தார். நீதிமன்ற உத்தரவுப்படி மனுதாரர்களுடன் தீபத்தூணுக்கு சென்று தீபம் ஏற்ற 50 தொழில் பாதுகாப்பு படையினர் மலைப்பகுதிக்கு சென்றனர். அப்போது பாதுகாப்பு பணியில் இருந்த மாநகர காவல் ஆணையர் திரு லோகநாதன் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக கூறி CISF மலைமேல் செல்வதற்கு அனுமதி மறுத்தார்.
இதையடுத்து மலைப்பாதை முன்பாக அமர்ந்து பாஜக மற்றும் இந்து முன்னணியினர் போராட்டம் நடத்தினர். பாஜக நிர்வாகி சூர்யா என்பவர் தலைமையில் கையில் வேலுடன் ஒரு குழுவினர் திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு தரிசனம் செய்வதற்காக சென்றனர். காவல்துறையினர் அவர்களை தடுத்ததால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதையடுத்து சாலை மறியலில் ஈடுபட்ட பாஜகவினரை போலீசார் கைது செய்தனர். இந்நிலையில் நீதிபதி திரு ஜி.ஆர். சுவாமிநாதன் பிறப்பித்த உத்தரவுக்கு தடை விதிக்க கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளை நிர்வாக நீதிபதி திரு ஜெயச்சந்திரன் அமர்வு முன்பு தமிழ்நாடு அரசின் கூடுதல் தலைமை வழக்கறிஞர் திரு வீரா கதிரவன் முறையீடு செய்தார். இந்த மனு இன்று காலை முதல் வழக்காக விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்க்கட்சிகள் மற்றும் பொதுமக்களின் கடும் எதிர்ப்பு காரணமாக செல்போன்களில் சஞ்சார் சாத்தி செயலியை பதிவிறக்கம் செய்ய வேண்டியது கட்டாயம் இல்லை என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. சைபர் குற்றங்களை தடுப்பதற்காக மத்திய தொலைத்தொடர்புத்துறை சஞ்சார் சாத்தி என்ற செயலியை இந்த ஆண்டு ஜனவரி மாதம் அறிமுகப்படுத்தியது. இந்தியாவில் தயாராகும் மற்றும் வெளிநாடுகளிலிருந்து இந்தியாவில் இறக்குமதி செய்யப்படும் அனைத்து செல்போன்களிலும் உள் இணைக்கப்பட்ட செயலியாக சஞ்சார் சாத்தி கட்டாயம் இருக்க வேண்டும் என்று மத்திய அரசு உத்தரவிட்டது. ஏற்கனவே விற்பனை செய்யப்பட்ட செல்போன்களில் மென்பொருள் மேம்படுத்துதல் மூலம் 90 நாட்களுக்குள் இணைக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டது. மத்திய அரசின் இந்த முடிவு பொதுமக்களை உளவு பார்க்கும் செயல் என்றும் நாடு சர்வாதிகாரத்தை நோக்கி செல்வதற்கான முன்னேற்பாடு என்றும் எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டின. இந்நிலையில் மக்களவையில் காங்கிரஸ் உறுப்பினர் திரு பூபேந்திர சிங் இந்த விவகாரம் குறித்து கேள்வி எழுப்பினார். சஞ்சார் சாத்தி செயலியை கட்டாயப்படுத்துவதன் மூலம் பொதுமக்களின் தனி உரிமை பெரும் கேள்விக்குறியாகி உள்ளதாக அவர் தெரிவித்தார். இதற்கு பதிலளித்த மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா இந்த செயலியை பொதுமக்கள் தங்கள் விருப்பத்தின் பேரில் பதிவிறக்கம் செய்யலாம் என்றும் கட்டாயம் என்ற உத்தரவு திரும்ப பெறப்படுவதாகவும் கூறினார். हम लोग ने केवल ये ऐप सभी को उपलब्ध कराने के लिए कदम लिया है, लेकिन फिर भी मैं सदन के पटल पे भी कहना चाहता हूं, हमारा कोई हट नहीं। इसकी सफलता का प्रयोग जनता के आधार पर हुआ है। फीडबैक हमें मिलेगा, उस फीडबैक के आधार पर अगर उस ऑर्डर में भी हम लोगों को कोई चेंज लाना है, उसके लिए भी हम लोग तैयार हैं। ये मैं अवश्य कहना चाहता हूं कि इस ऐप के आधार पर न स्नूपिंग संभव है, न स्नूपिंग होगा। முன்னதாக தொலைத்தொடர்புத்துறை வெளியிட்ட அறிக்கையில் சஞ்சார் சாத்தி செயலி கட்டாயம் என்ற உத்தரவு வாபஸ் பெறப்படுவதாக அறிவித்திருந்தது. ஆனால் செல்போன் தயாரிப்பு நிறுவனங்களுக்கு தொலைத்தொடர்புத்துறை சார்பில் அனுப்பப்பட்ட சுற்றறிக்கையை வாபஸ் பெற வேண்டும் அல்லது மாற்றி அமைக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ள எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இல்லையென்றால் அமைச்சரின் அறிவிப்பு வெற்று வார்த்தைகள்தான் என்று தெரிவித்துள்ளனர். சாதிவாரி கணக்கெடுப்பு விவகாரத்தில் மத்திய பாஜக அரசு ஏழை மக்களுக்கு துரோகம் செய்துவிட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். நாட்டில் ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கும் ஒருமுறை மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படுவது வழக்கம். அதன்படி 2020ஆம் ஆண்டு ஏப்ரல் முதல் செப்டம்பர் மாதம் வரை நாடு முழுவதும் கணக்கெடுப்பு நடத்த திட்டமிடப்பட்ட நிலையில் கொரோனா தொற்று காரணமாக அந்த பணிகள் ஒத்திவைக்கப்பட்டன. இதனிடையே சாதிவாரி கணக்கெடுப்புடன் மக்கள் தொகை கணக்கெடுப்பை விரைந்து நடத்த கோரி 2024 ஜூன் 26ஆம் தேதி தமிழ்நாடு சட்டப்பேரவையில் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் தனி தீர்மானம் கொண்டு வந்து நிறைவேற்றினார். காங்கிரஸ், திரிணாமுல், ராஷ்டிரிய ஜனதா தளம், சமாஜ்வாதி உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளும் இந்த கோரிக்கையை முன்வைத்தன. இதையடுத்து வரும் 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் சாதிவாரி கணக்கெடுப்புடன் தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் 2 கட்டங்களாக நடைபெறும் என மத்திய அரசு அறிவித்தது. இதனிடையே நேற்று முன்தினம் மக்களவையில் எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய் கடந்த ஏப்ரல் 30ஆம் தேதி நடைபெற்ற அரசியல் விவகாரங்களுக்கான அமைச்சரவை குழுவின் முடிவுப்படி 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பில் சாதிவாரி கணக்கெடுப்பும் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்தார். இந்நிலையில் சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து நாடாளுமன்றத்தில் தாம் கேள்வி எழுப்பியதாகவும், ஆனால் மத்திய அரசிடம் எந்த உறுதியான திட்டமிடல் இல்லை என்றும் இது தனக்கு அதிர்ச்சி அளிப்பதாகவும் திரு ராகுல் காந்தி தமது எக்ஸ் வலைதள பதிவில் விமர்சித்துள்ளார். இதுகுறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்படவில்லை என்றும் பொதுமக்களிடம் கருத்து கேட்கப்படவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் சாதிவாரி கணக்கெடுப்பை வெற்றிகரமாக மேற்கொண்ட மாநிலங்களிடம் ஆலோசனை பெற மத்திய அரசு முயற்சிக்கவில்லை என்று விமர்சித்துள்ள திரு ராகுல் காந்தி, இது நாட்டின் ஏழை எளிய மக்களுக்கு திரு மோடி தலைமையிலான பாஜக அரசின் வெளிப்படையான துரோகம் என்றும் காட்டமாக விமர்சித்துள்ளார். பீகாரில் 2023ஆம் ஆண்டும் 2024இல் தெலுங்கானாவிலும் கடந்த செப்டம்பர், அக்டோபர் மாதங்களில் கர்நாடகாவிலும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டன என்பது குறிப்பிடத்தக்கது.
ரஷ்ய அதிபர் புதின் 2 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வரும் நிலையில் கச்சா எண்ணெய் உட்பட பல்வேறு முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 23வது இந்தியா ரஷ்யா வருடாந்திர உச்சி மாநாடு டெல்லியில் இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. இதில் பங்கேற்பதற்காக மாலை 7 மணியளவில் டெல்லி வரும் புதினை வரவேற்க சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. புதினுக்கு பிரதமர் திரு மோடி தமது இல்லத்தில் இரவு விருந்து அளித்து உபசரிக்க உள்ளார். இதையடுத்து நாளை காலை குடியரசுத் தலைவர் மாளிகையில் திருமதி திரௌபதி முர்மு புதினுக்கு முறைப்படி வரவேற்பு அளிக்கிறார். பின்னர் காலை 11 மணியளவில் மாநாட்டுக்கு நடுவே பிரதமர் திரு மோடியும் ரஷ்ய அதிபர் புதினும் சந்தித்து பேச உள்ளனர். இரு தலைவர்கள் இடையே ராணுவ தளவாடங்கள், விண்வெளி ஆய்வு, கச்சா எண்ணெய் இறக்குமதி மற்றும் வர்த்தகம் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளது. இதையடுத்து மோடி புதின் முன்னிலையில் முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ரஷ்யாவின் அதிநவீன S-400 வான்தடுப்பு கருவி மற்றும் சுகோய் 57 ரக போர் விமானங்களை இந்தியாவுக்கு விற்பது தொடர்பான ஒப்பந்தமும் இறுதி செய்யப்படும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. உக்ரைன் போர் தொடங்கிய பிறகு ரஷ்ய அதிபர் புதின் முதல் முறையாக இந்தியா வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதிக வரி விதிப்பு, ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்க எதிர்ப்பு போன்ற காரணங்களால் இந்தியா அமெரிக்கா நட்புறவில் சிக்கல் நிலவும் சூழலில் புதின் மோடி இடையிலான இந்த சந்திப்பு சர்வதேச அளவில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. புதினின் வருகையை ஒட்டி டெல்லியில் வரலாறு காணாத வகையில் 5 அடுக்கு உச்சக்கட்ட பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டு அரசு போட்டித் தேர்வுகளுக்கான அட்டவணையை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது. ஓராண்டில் எந்தெந்த பணிகளுக்கு அறிவிப்பு வெளியாகும், தேர்வு தேதி மற்றும் முடிவுகள் வெளியாகும் தேதி உள்ளிட்ட விவரங்கள் அடங்கிய ஓராண்டு கால அட்டவணையை TNPSC ஆண்டுதோறும் வெளியிட்டு வருகிறது. இது அரசு பணிக்கு தயாராகும் தேர்வர்கள் முன்கூட்டியே திட்டமிட்டு படிப்பதற்கு உதவியாக இருந்து வருகிறது. அந்த வகையில் 2026ஆம் ஆண்டுக்கான அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணிகள் தேர்வுக்கு அடுத்த ஆண்டு மே 20ஆம் தேதி அறிவிப்பு வெளியிடப்பட்டு ஆகஸ்ட் 3ஆம் தேதி தேர்வு நடத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் ஒருங்கிணைந்த குடிமை பணிகளுக்கான குரூப் 1 தேர்வு 2026இல் செப்டம்பர் 6ஆம் தேதி தேர்வு நடைபெறும் என்றும், குரூப் 4 தேர்வு அடுத்த ஆண்டு டிசம்பர் 20ஆம் தேதி நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தேர்வுகளுக்கான பாடத்திட்டம் மற்றும் அட்டவணையை www.tnpsc.gov.in என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம் என தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் தெரிவித்துள்ளது. புகழ்பெற்ற திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் லட்சக்கணக்கான பக்தர்களின் அரோகரா முழக்கத்துடன் மலை உச்சியில் மகா தீபம் ஏற்றப்பட்டது. அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் கார்த்திகை தீப திருவிழா கடந்த 24ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வந்தது. விழாவின் சிகர நிகழ்ச்சியாக கோயில் பின்புறம் உள்ள 2668 அடி உயரமுள்ள மலை மீது மகா தீபம் ஏற்றும் நிகழ்ச்சியை ஒட்டி கொட்டும் மழையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் திரண்டனர். மகா தீபத்துக்கு பயன்படுத்தப்படும் கொப்பரை, 4500 லிட்டர் நெய், 1500 மீட்டர் நீள காடா துணி நேற்று காலை மலை உச்சிக்கு எடுத்துச் செல்லப்பட்டது. இதையடுத்து மாலை 6 மணியளவில் கோயிலின் தங்க கொடிமரம் முன்பு அகண்டத்தில் தீபச்சுடர் ஏற்றப்பட்டதும் மலை உச்சியில் மகா தீபம் ஏற்றப்பட்டது. அப்போது பக்தர்கள் அண்ணாமலையாருக்கு அரோகரா என முழக்கம் எழுப்பி மகா தீபத்தை தரிசித்தனர். திருத்தணி முருகன் கோயிலில் கார்த்திகை தீப திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. மலைக்கோயிலில் குவிந்த திரளான பக்தர்கள் பச்சரிசி மலையில் தீபம் ஏற்றும் சொக்கப்பனையை கண்டு பக்தி முழக்கங்களை எழுப்பினர். அறுபடை வீடுகளில் 4ஆம் படை வீடான சுவாமிமலை கோயிலில் தீப திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. கிழக்கு வாசலில் நடைபெற்ற சொக்கப்பனை ஏற்றும் நிகழ்வில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவிலை அடுத்த திருக்கச்சூரில் உள்ள மருந்தீஸ்வரர் கோயிலில் 2700 அடி உயர மலை உச்சியில் கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே 300 ஆடுகள் 150 கோழிகளுடன் 10,000 பேருக்கு பிரம்மாண்டமாக அசைவ சமபந்தி விருந்து நடைபெற்றது. மஞ்சம்பட்டியில் உள்ள புனித சவேரியார் ஆலயத்தில் ஆண்டுதோறும் சமபந்தி அன்னதானம் நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் பொதுமக்கள் நேர்த்திக்கடனாக வழங்கிய பொருட்கள் மற்றும் ஆடு கோழிகளை கொண்டு அசைவ விருந்து தயாரிக்கப்பட்டது.
இதையடுத்து பேராலயம் முன்பு ஆயிரக்கணக்கான மக்களுக்கு மாலை முதல் இரவு வரை அசைவ உணவு பரிமாறப்பட்டது. இதில் மஞ்சம்பட்டி மட்டுமின்றி சுற்றுவட்டாரத்தில் உள்ள பல்வேறு கிராமங்களை சேர்ந்த பொதுமக்களும் உணவருந்தி சென்றனர். சாதி மதம் கடந்த இந்த சமபந்தி அசைவ அன்னதான நிகழ்வு அனைவரையும் நெகிழ வைக்கும் விதத்தில் நடைபெற்றது. கர்நாடக வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய யானை கூட்டம் தாளவாடி அருகே உள்ள கிராமங்களுக்குள் சுற்றித் திரிவதால் விவசாயிகள் அச்சமடைந்துள்ளனர். வனப்பகுதியிலிருந்து கடந்த சில நாட்களாக இரவு நேரங்களில் இடம்பெயரும் யானைகள் கூட்டம் கூட்டமாக விவசாய நிலங்களுக்குள் புகுந்து பயிர்களை சேதப்படுத்துவதால் விவசாயிகளுக்கு பெரும் இழப்பு ஏற்படுகிறது. இந்நிலையில் தாளவாடி அருகே உள்ள ஜீரஹள்ளி, அருள்வாடி கிராமங்களுக்குள் 3 நாட்களுக்கும் மேலாக கூட்டம் கூட்டமாக யானைகள் வலம் வருவதால் பொதுமக்களும் விவசாயிகளும் அச்சமடைந்துள்ளனர். கர்நாடக வனப்பகுதிக்குள் யானைகளை விரட்ட வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். இதையடுத்து இரு மாநில வனத்துறையினர் இணைந்து யானைகளை விரட்டும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். மீண்டும் முக்கிய செய்திகள். வங்கக்கடலில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மேலும் வலுவிழந்ததாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருப்பரங்குன்றத்தில் கார்த்திகை தீபம் ஏற்றும் விவகாரத்தில் பதற்றமான சூழல் ஏற்பட்டுள்ளதால் மதுரை மாவட்ட நிர்வாகம் 144 தடை உத்தரவை பிறப்பித்துள்ளது. எதிர்க்கட்சிகள் மற்றும் பொதுமக்களின் கடும் எதிர்ப்பு காரணமாக செல்போன்களில் சஞ்சார் சாத்தி செயலியை பதிவிறக்கம் செய்ய வேண்டியது கட்டாயம் இல்லை என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.